ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேவோட மாஃபியா ஃபோர்ஸ் பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ஒயின் தேங்க அடிக்கடி கால் பண்ணிகிட்டே இருந்தான். தேங்க ஒயினை டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அப்படி தான் டேஸஸும் போயிருக்கும். அப்படியே ஒரு நாள் மார்னிங், என்ன தேவ் நீ எங்கே கிளம்பிட்டுருக்கா? ஏய், சரக்கை மாற்றணும்ல, நானும் வரேன். தேவ் இல்லை, நீ வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம். ஜிமன், நான் ஓகே தான்டா, நானும் வரேன். ஏய் தேவ், சொன்னா கேளு. நான் பார்த்துக்குறேன். நீ இந்த ஆஃபீஸோட ஃபைல்ஸ்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் இருக்க செக் பண்ணுறியா? நம்ம அங்கேயே ஆக்டிவாக இருக்க மாதிரி காட்டிக்கணும்ல. ஜிமன், நான் வரேன், நான் ஓகே தான். நான் யார் ஞாபகத்துலையும் இல்லை, நான் யாரையும் மிஸ் பண்ணல. உன்னை தனியாக அனுப்பலாம் என்னால் முடியாது. நானும் வரேன், போகலாம். ஏய், நான் எங்கே தனியாக போகிறேன்? அதான் காட்ஸ். ஜிமன், நான் வரேன்னு சொல்கிறேன்ல, உனக்கு நான் வரல எதுவும் பிரச்சனையா? நீயே தனியாக எல்லாம் பார்த்துக்கலான்னு நினைக்கிறியா? ஏய், என்னடா? சரி, நீ ஓகேவா? நான் ஓகே தான், பார்க்குறேன்ல, நான் ஓகே தானே? ஓகே, போகலாம். தேவன் ஜிமனும் அப்படியே அங்கேருந்து கிளம்புனாங்க. தேவோட கார் அப்படியே பின்னாடியே காட்சோட கார்னு அவங்க இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் போயிருக்கும்போதே, ஜிமன் சம்திங் ராங். ஆமாடா, சரி வா. ஜிமனும் தேவங்க அப்படியே கார்லேருந்து இறங்கினாங்க. ஆப்போசிட்டில் யாருனே தெரியாத 4 பேர் தேவங்க ஜிமன் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏய், ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன், போட்டுன்னு நினச்சிக்கோ. ஹோ, தெரியும், நீங்களாம் மாஃபியா வாமி, என்னடா பண்ணிட்டுருக்கீங்க? ஜிமன், என்கிட்ட என்ன பேச்சு? ஜிவனா, தேங்கும் ஜிமன் பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க சைடில் இருந்தும் நிறைய பேர் வந்தாங்க. ஏய், என்னடா நடக்குது? ஜிமன், கிளம்பலாம். அப்போ அந்த இடமே ஒரே பிரச்சனையாக மாறிச்சு. ஒவ்வொரு சைடில் இருந்தும் கன் சவுண்டாக கேட்டுட்டு இருந்துச்சு. தேங்கோட காட்ஸ்லாம் அப்போசிட்டில் இருக்கவங்கள ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போகலாம். ஜிமனு தேங்கும் அங்கேருந்து மூவ் ஆகும்போது, தேவ் ஜிமன் தேங்குக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தான். தேவங்க என்னன்னு திரும்பி பார்த்துட்டு இருந்தான். அப்போ டோர் சைடில் இருந்து ஒரு புல்லட் தேவங்க கிட்ட வந்துட்டு இருந்துச்சு. தேவங்க அங்கேருந்து டக்குன்னு மூவ் ஆகிட்டு அவனோட கண்ணை எடுத்துகிட்டு இருந்தான். அப்போ அகைன் வேறு ஒரு சைட்லேருந்து புல்லட் வந்துச்சு. தேவ், என்ன தேவ், உனக்கு ஒன்றும் இல்லைடா? ஏய், எனக்கு ஒன்றும் இல்லைடா, போகலாம். ஓகே வா. ஜிமனு தேவங்க கார் கிட்டே வந்தாங்க. தேவங்க கார் டோர் மேலே கை வைக்கும்போது அகைன் ஒரு புல்லட் கரெக்டாக தேவங்க கிட்டே வந்துட்டு இருந்துச்சு. தேவ், ஜிமன் தேவங்க கூப்பிட்டு இருக்கும்போது ஒயின் தேவங்க முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்தான். அந்த புல்லட் ஒயினோட செஸ்ட்டில் இருந்துச்சு. ஒயின், என்னாச்சு? தேவ், என்னடாச்சு? உனக்கு ஒன்றும் இல்லை? எனக்கு ஒன்றும் இல்லைடா. ஒயின் என்ன பார். ஒயின் என்னாச்சு? எதுக்கு வந்தா? ஒயின் கண்ணை தூரம். ஒயின் என்னடியாச்சு? ஜிமன் ஒயின், ஹே, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம். வண்டியில் இது. ஓகே. ஜிமன் வண்டியை ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தான். தேவங்க வண்டியில் ஒயின் வச்சுட்டு, ஒயின் கண்ணை தூரம். ஒயின் என்னடியாச்சு? எதுக்கு ஒயின் இடையில வந்தா? ஒயின் கண்ணை தூரடி. தேவ், உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ ஓகே தானே? எனக்கு ஒன்றும் இல்லைடா, ஆனால் இவன் தான் இடையில வந்துட்டான். ஜிமன், பிளட்டாக வருது ஜிமன். ஒயினுக்கு ஒன்றும் அதில். ஏய், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஹாஸ்பிட்டல் போகலாம், நீ பயப்படாத. சீக்கிரம் போ. ஓகேடா. ஹலோ டாக்டர், நான் தேவ். சொல்லுங்கள் தேவ். டாக்டர், நான் ஒரு பேஷண்ட் கூப்பிட்டு வரேன். அவள் செஸ்ட்டில் புல்லட் இறங்கிடுச்சு டாக்டர். நான் கூப்பிட்டு வரேன். கூப்பிட்டு வாங்க தேவ், நல்லா அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஓகே. சீக்கிரம் போ. ஒயின் என்ன பார். ஒயின் கண்ணு தர. ஒயின் ஹாஸ்பிட்டல் போகிறோம். உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு சரியாயிடும். பயப்படாத, கண்ணு தோறடி, கண்ணு தோற. ஒயின், நான் பேசுகிறது கேட்குதா? கண்ணு தோற. என்னடா பேசக்கூட மாட்டா? ரத்தம் வந்துட்டே இருக்கடா. சீக்கிரம் போ. போகிறேன்டா. தேங்க என்ன வேகமாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணான். டாக்டர், அவள் செஸ்ட்டில் புல்லட் இருக்கு டாக்டர். அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அவள் சீக்கிரமாக இருந்திருக்கணும், என்கிட்ட பேசணும் டாக்டர். ஏதாவது பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க. ஓ, செஸ்ட்டில் இறங்கியிருக்கா? பார்க்குறேன் டாக்டர், பார்க்குறேன்ல. அவனுக்கு உடனே எந்திருக்கணும், அவள் கண்ணை திறக்கணும், என்கிட்ட பேசணும். சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. டாக்டர் ஜிமனை பார்த்துட்டு அப்படி உள்ள போனாங்க. ஜிமன், தேவ் டாக்டர் பார்க்கட்டும், நேரம். ஜிமன், அவளுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? எதுக்கடா உடலை வந்தா? ஒன்றும் ஆகாது. ஜிமன், தேவ் ப்ரீத் கூட பண்ண முடியாமல் அப்படியே போய் சேரில் உட்காந்தான். ஜிமனும் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு தேவன் கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே இருந்தான். ஒன்றும் ஆகாதுடா,
டாக்டர் டாக்டர் ஒயின்க்கு ஏதாச்சும் கண்ணு திறந்துட்டாளா? மேஜராக ஒன்றும் இல்லை தேவம். அந்த புல்லட் ஜஸ்ட் சதையில் தான் குத்தி நின்று இருக்கு. அங்கே லேசாக கீறி புல்லட்டை எடுத்தாச்சு. ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். ட்ரிப்ஸ் இறங்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்துருவா. தேவங்க இதை கேட்கும் போதே கையெல்லாம் ஆடிட்டு இருந்துச்சு. டீ அது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. என்ன டாக்டர் எதுக்காக கண்ணை திறக்காமல் இருக்கா? லைட்டாக குளோரோஃபார்ம் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஒரு 20 மினிட்ஸில் கண்ணை திறந்துருவா. ட்ரிப்ஸ் முடிஞ்சதும் ஏதாவது சாப்பிட கொடு. சாப்பிட்டதும் வாமிட் பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். வாமிட் பண்ணலன்னா ஒரு ½ அன் ஹவரில் கிளம்பிக்கலாம், பிரச்சனை இல்லை. டாக்டர் வேறு ஒன்றும் இல்லைல்ல? அவள் ஓகே தானே? அவள் செஸ்ட்டில் இருந்துச்சு பிளட், நிறைய பிளட் வந்துருந்துச்சு. அவளோட ரைட் செஸ்ட்டில் தான் இருந்துச்சு, அதனால ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக எடுத்தாச்சு. ஓகே தேங்க்யூ டாக்டர். என்ன தேவம் தேங்க்ஸ்லாம் சொல்கிறேன்? அது நான் பார்த்துக்கிறேன் டாக்டர், நீங்கள் போங்க. ஓகே நான் என்ன பார்த்துட்டு வந்துடுறேன். போய் பாரு. ஓகேடா. தேவங்க வேகமாக உள்ளே வந்தான். அவன் ஃபுல் மயக்கத்தில் இருந்தான். தேவன் அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அவனோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு, எதுக்காக எனக்கு வந்து என்ன டார்ச்சர் பண்ணுறேன்? புல்லட் வர இடத்துல எதுக்கடி வந்து நின்னா? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? ஏன் என்னை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கா? என்னால் முடியலடி. ஏற்கனவே உன்னை மறக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். இதில் ஏண்டி நீ வேற ஏதாவது பண்ணி என்னை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கா? ஒயின் நான் பேசுகிறது கேட்குதா? ஒயின் என்ன பாருடி. தேவனோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம். கொஞ்ச நேரத்துலேயே தேவனோட ஹேண்டை ஒயின் டைட்டாக ஹோல்ட் பண்ணான். ஒயின் ஒயின் நீ ஓகே தானே? உனக்கு ஒன்றும் இல்லடி? டாக்டர் சொன்னாங்க உனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு ஒன்றும் இல்லை தேவ், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஓகே தான். எதுக்கு புல்லட் வர இடத்துல வந்து நின்னா? என்ன உங்கள் பேர் உயிரை கொடுத்து நடிக்க சொல்லியிருக்கானா? செத்துருந்தா என்ன பண்ணியிருப்ப? தேவ் செத்தாலும் பரவாயில்லன்னு தான் அங்கே வந்து நின்னேன். பைத்திய வடி உனக்கு லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க. எவ்வளோ பிளட் வந்துச்சு தெரியுமா? மூச்சு கூட இல்லை உங்ககிட்ட. எப்படி இருந்தது தெரியுமா? தேவ் இப்போ நான் ஓகே தான், தேங்க்ஸ். எதுக்கு? இப்போ என் கையை ஹோல்ட் பண்ணி என் பக்கத்தில் உட்காந்துருக்காளா, என்கிட்ட பேசுகிறாளா? எதுக்கு? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நீ ஓகே தானே? எனக்கு என்ன ஆயிருந்தா உனக்கு என்ன? அது என்கிட்ட வந்த பிள்ளை தானே, எதுக்கு கேட்டியில் வந்தா? நான் வரலன்னா அந்த பிள்ளை உண்மையில பற்றுக்குள்ள தேவம். பட்டா என்ன செத்துறவா போகிறேன்? அப்படியே செத்தாலும் உனக்கு என்னடி? அதான் என்ன முழுசாக கொண்டுட்டல. இதுக்கு மேலே நான் செத்தா என்ன இருந்தா என்ன? இப்படியே பேசுகிறான். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கும். அப்பாவுக்கும் நம்ம லவ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை தேவம். எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தா? அங்கே வந்து நின்னவெல்லாம் போலீஸ்னு எனக்கு தெரியும். கரெக்டாக அந்த இடத்துல உனக்கு என்னடி வேலை? ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேன்? அவங்க போலீஸ்னு எனக்கு தெரியாது தேவம். உனக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல? உங்கள் அப்பா கொடுத்தான அந்த ஐடியா, புல்லட் வர இடத்துல போய் நெல்ல அக்கின் தேவன்னு நம்புன்னு சொன்னா? ஏன் இப்படி பேசுகிறேன்? எனக்கு அந்த புல்லட் மேலே பட்டிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லடி. ஆனால் அதை வச்சு ஒரு சீன் பண்ணுற பற்றியா? உங்கள் அப்பா சொன்னானு இங்கே வந்து நிற்கிறல்ல, புல்லட் வேறு எங்கேயாவது பட்டிருந்தா செத்துருந்தா என்னடி பண்ணுறது? நான் செத்தா உனக்கு என்ன? நீதானே வேணாம் சொல்லிட்டல, அப்புறம் என்ன? எனக்கு வேணாம் தான் நினச்சேன், சாகணும்னு நினைக்கல. எனக்கு நம்ம அப்பா பேச்சை கேட்டு கிறுக்கு மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காத. நான் சொல்கிறேன்ல, அப்பாவுக்கும் இதுக்கும் சி பாய மூடு. அப்போ ஜிமின் உள்ளே வந்தோம். தேவன் வயனோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு வயனை முறைச்சிட்டு இருந்தான். தேவன் எல்லாம் ஓகே தானே? ஓகே தான்டா. வந்தவெல்லாம் இவள் அப்பனோட ஆளுங்க, ஆனால் இவளுக்கு ஒன்றுமே தெரியாதான். தேவன் வந்தவங்க போலீஸ், அவ்வளோதான். நீ எதுக்கு எல்லாத்தையும் வயனோட சம்மந்தப்படுத்துகிற? ஜிமின் நீ நம்புறியா இவளோட ஆக்டிங்கா? தேவன் ஓகே விடு. வைன் ஜிமின் ரொம்ப தேங்க்ஸ். ஜிமின் அது இந்த நிலைமையில் என்னால் தேவங்க பார்க்க முடியாது. அந்த புல்லட் தேவங்க மேலே பட்டிருந்தா கண்டிப்பாக என்னால் தாங்கவே முடியாது.
தேங்க்யூ ஸோ மச். சிமன் அது தியான். சிமன் இப்போ எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்கா? அவன் அப்பா சொல்லியிருக்கான், அவன் வந்து நின்றுருக்கா. எதுக்குடா தேங்க்ஸ்லாம்? தியான் எதுக்கு இப்போ கோவப்படுற? வைன் எல்லாம் ஃபுட் இருக்குது, சாப்பிடு. ம் ம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் சிமன். ஓகே தியான் நான் கிளம்புறேன். அங்கே போகணும்ல, நான் பார்த்துக்கிறேன். ம் சிமன் அது நீ வேணாம், நீ ஒயின் கூட இரு. ஒயினை கூட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம இடத்துக்கு வந்துடும். நம்ம அங்கே பார்க்கலாம். ம் ம் சிமன் சேஃப். பார்த்துக்கிறேன்டா, நீ சேஃபாக இரு. ம் ம் ஓகே. சிமன் வெளியே வர போயிட்டு அகைன் வந்து தியாம் அவகிட்ட கோவப்படாதா? டீ அவையிலும் ப்ளீஸ் தியாம் அவகிட்ட கோவப்படாதா, அவகிட்ட ஹாஷாக பேசாதா. ஒயின் டேக் கேர். ஓகே சிமன். ம் வரேன்டா. ஒயின் தேவையை பார்த்துட்டு இருந்தா. தேவை ஒயினை முறைச்சி பார்த்துட்டு இருந்தான். என்ன உன் ட்ராமாவை நம்பிட்டானே ஹாப்பியாக இருக்கா? ஏன் தேவை இப்படி பேசுகிற? நான் ட்ராமாலாம் பண்ணல. ம் நம்பிட்டோம். என்ன சாப்பிடு. சாப்பிடு. ஒயினை அந்த ஃபுட்டை ஓப்பன் பண்ணி சாப்பிடலான்னு ஒரு வாய் எடுத்து வைக்க போனோம். என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? ஓகேவா? பெயினாக இருக்குது தேவை. ரைட் சைடில் தானே காயமாக இருக்குது, அந்த கை வச்சு சாப்பிட்டுட்ருக்கா. பின்ன வலிக்காதா? தியான் இந்த கையில் வென்ஃப்ளான் இருக்குது, கொஞ்சம் வலிக்குது. அதான் கொடு. ம் ஸ்பூனை கொடு. ம் தேங்காய் என்கிட்ட இந்த ஃபுட்டை வாங்கி அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தான். அவன் தேங்காயை பார்த்துட்டு அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தான். தியான் கோவமாக தான் இருக்கியா? தேங்காய் என்ன முறைச்சிட்டு இருந்தான். எதுக்கு முறைக்கிறான்? நிஜமாக தான், நிஜமாகவே எனக்கும் இந்த பிளானுக்கும் சம்மந்தமே இல்லை. திடீர்னு போலீஸ் வருவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? திடீர்னு நீ எப்படி அங்கே வந்த? அது அது நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருந்துச்சு. நீ அந்த சைடு தான் போவேன்னு எனக்கு தெரியும்ல, அதான் அங்கே வந்து நின்று உன்னை பார்க்கலான்னு பார்த்தேன். அங்கே திடீர்னு போலீஸ்லாம் வந்துட்டாங்க. சுத்தமாக நம்புகிற மாதிரியே இல்லை. ஆனால் நிஜமாக தான். பேசாமல் இருக்கியா? ம் வாமிட் வருதான்னு பாரு. ஃபுட்டு சாப்பிட்டு வாமிட் வருதான்னு பார்க்க சொன்னாங்க. வாமிட் வருதான்னு வெயிட் பண்ணி பாரு. ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே வாமிட் வரலண்ணா இங்கேருந்து கிளம்பலாம். ம் ம் ஓகே. தேங்க ஒரு 10 மினிட்ஸ் அங்கேயே உட்காந்து பார்த்துட்டே இருந்திருப்போம். சரி சிஸ்டர். சார் எவ்வளோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ம் ஓகே சார். தியாம் தியாம் எங்கே போகிறேன்? கைவிடு. தியாம் தியாம் எங்கே போகிற? தியாம் கைவிடுன்னு சொன்னேன். தியாம் தியாம் என் கூட கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல? அது எனக்கு பெயினாக இருக்குது, நீ என் பக்கத்தில் இருக்கலாம்ல? சிஸ்டர் அதுக்கு பெயின் கில்லர் கொடுங்க. ம் ம் ஓகே சார். தியாம் எனக்கு பெயின் கில்லர்லாம் வேணாம், என் பக்கத்தில் நீ இரு, எனக்கு அது போதும். தியாம் தியாம் ப்ளீஸ் கையை விடு. தியாங்க அங்கேருந்து கோவமாகவே வெளியே போனோம். என்ன இவன் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டான். எனக்கு ஒன்றுனா தாங்கவே முடியல. அவ்வளோ பாசம் இருக்குன்னா பின்னாடி என்கிட்ட இவ்வளோ கோவப்படுறான். இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டே இருந்தான். அப்பாவுக்கு கால் பண்ணுவோமா? இது என்ன ஹாஸ்பிட்டல்னே தெரியலையே, எப்படி வீட்டுக்கு போகிறது? எனக்கு என்னென்னு விட்டு போயிட்டான் இவனா. அப்பாவுக்கு கால் பண்ணுவோம், லொக்கேஷன் ஷேர் பண்ணி வந்து கூப்பிட்டு போக சொல்லுவோம். நான் மொபைல் எடுத்து அப்பா நம்பர் டயல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே தேங்க டோரை திறந்து உள்ளாந்தோம். என்ன உங்கள் அப்பனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுமா? இல்லை தியாம் நீ வந்துட்டியா? ஏன்னா இப்படியே விட்டு போயிட்டா? டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகணும்ல, அதான். இந்தா. ம் என்ன இது? ட்ரெஸ் இதில் ஒரு நைட் தான் இருக்குது, இதை போட்டுக்கோ. ட்ரெஸ் எதுக்கு? பின்னா எப்படி போவா இந்த ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸோடையா? அது என் ட்ரெஸ். உன் ட்ரெஸ் தான் கிழிஞ்சிருக்கு, ஆனால் அது ஃபுல்லாக பிளட் ஸ்டெயினாக இருக்குது, அதை எப்படி போட்டுப்பேன்? படி. ம் தியாம் தியாம் எப்படி நான் போட்டுக்க முடியும்? என்னால் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போது எனக்கு ட்ரெஸ் வேணாம். சிஸ்டர் இதை போட்டுக்கலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ம் ஓகே சார். நான் வேலையாக இருக்கேன். ஜங்க வேணா முடிச்சுட்டே சொல்லிகிட்டு இருந்தோம். ம்
ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே தேங்க அகைன் உள்ள வந்தான். கிளம்பலாமா? தியம் எங்கே? ஜிமின் சொன்னால உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வர சொல்லி. டைம் ஆச்சு, கிளம்பலாமா? அது கிளம்பலாம். சிஸ்டர் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? ஓகே சார். சிஸ்டர் வெளியே போனதும் தேங்க அந்த டோரை லாக் பண்ணோம். என்னாச்சு தேம்? கிளம்பலான்னு சொன்னா? கிளம்பலாம், நான் ரெடி தான். தேங்க கிட்ட வந்து என்னோட ஷர்ட் பட்டனில் கை வச்சோம். தியம் என்ன என்ன தியம்? கைவிடு தியம். தியம் இல்லை, இப்போ வேணாமே. கையெடுடி தியம். நீ ரொம்ப ஹார்ஷாக நடந்தப்போ தியம் எனக்கு ஆல்ரெடி பெயினாக இருக்குது. இப்போதான் வேணாமே. தியம் என்ன முறைச்சிட்டு இப்போ கையெடுக்கிறேன். தியம் சரி கையெடுக்கிறேன். ஆனால் சாஃப்டாக நடந்தப்பெல்லாம் கையெடுன்னு சொன்னேன். தியம் கொஞ்சம் சாஃப்டாக நடந்துக்கோ ப்ளீஸ். ஆல்ரெடி கொஞ்சம் பெயினாக இருக்குடா. சரி ஓகே கை எடுத்துக்கிறேன். தியாங்க என்னோடய ஷர்ட்லேருந்து ஒவ்வொரு பட்டனாக கழட்ட ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் 3 பட்டன் கழட்டிட்டு என்னோடய ஷர்ட்டை அப்படியே ரைட் சைடில் மூவ் பண்ணோம். தியாம் என்னோட கண்ணை ரெண்டையும் டைட்டாக க்ளோஸ் பண்ணோம். தியாங்க ஹேண்ட் வச்சு அந்த பேண்டேட் மேலேயே சாஃப்டாக ரப் பண்ணோம். வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? அது ரொம்பலாம் வலிக்கல. அது பெயின் கில்லர் கொடுத்துருக்காங்க, ஆனால் வலிக்குது. தியம் குனிஞ்சு அந்த பேண்டேட் மேலே சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு போகலாம். தியம் போகலான்னு சொன்னேன். போகலாம். நடந்துருவல? ஓகே தானே? நடந்துருவேன் தியம். காயம் சின்ன காயம்தான், பேண்டேட் தான் பெருசாக இருக்குது. காயம் சின்ன காயம் தானே டாக்டர் சொன்னாங்க. தியங்க என்ன காரில் உட்கார வச்சோம். போகலாமா? போகலாம் தியம். தியாங்க எதுவுமே பேசாமல் வேணா வீட்டுக்கிட்ட கூப்பிட்டு வந்தோம். இங்கே இறங்கிக்கிறியா இல்லை வீட்டுக்கிட்ட போவா? இங்கே இறங்கிக்கிறேன் தியம். இங்கேருந்து வீட்டுக்கு நடந்து போயிடுவியா? இப்போ போயிடுவேன் தியம். சரி ஓகே. தியாங்க என்கிட்ட வந்து அவனோட சீட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணோம். தியம் ப்ளீஸ் தியம், எனக்கு நீ தான் வேணும். இதெல்லாம் அப்பாவோட பிளான் இல்லை தியம். என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியா? எனக்கு உன் கூட இருக்கதாண்டா பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ தியம். ஐ லவ் யூ ப்ளீஸ் என்ன நம்புடா. தியம் என்னோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி என்னோட லிப்ஸில் என்னாச்சு இடிச்சிட்டேனா? இல்லை கடிச்சிட்டா? ஒன்றும் இல்லை ஓகே தான். கண்டினியூ பண்ணுறியா? என்னை மறைச்சி பார்த்தான். அது நீ இவ்வளோ சீக்கிரம் ஸ்டாப் பண்ண மாட்டேல, அதான் உனக்கு வேணும்னா கொஞ்ச நேரம் போ. கொஞ்ச நேரம் இருக்கேன் போடி. ஐ லவ் யூ தியம். ஏன் என்கிட்ட நார்மலாக நடந்துக்கலாம்ல? நான் கூட வந்துடுவா, என்ன கூட கூட்டிகிட்டு போயிடுறியா? தியம் ப்ளீஸ், எனக்கு நீ இல்லாமல் இருக்க முடியலடா. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன் தியம். எப்போயுமே உன் ஞாபகமாகவே இருக்கு தியம். கால் பண்ணால் கூட அட்டன் பண்ண மாட்டேன். ஏன் தியம், ஏன் அப்படி அவாய்ட் பண்ணுறேன்? உன் மனசுலேருந்து என்னை மொத்தமாக எடுத்துட்டியா? உன் மனசில் பணம் இல்லையா? ஹே போறியா? எனக்கு எதுவும் பேச வேணாம் தியம் ப்ளீஸ். 2 days ஆஃப்டர் ட்ரெஸ்ஸிங் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போ. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தியம். டேப்லெட்ஸ் டைம் எடுத்துக்கோ. அது தியம் என்னை பற்றி பேசு, நம்மளை பற்றி பேசலாம்ல. இன்னொரு தடவை இப்படி கிறுக்குத்தனமாக ட்ராமா பண்ணிகிட்ருக்காதா? தியம் ப்ளீஸ் தியம், நான் ட்ராமா பண்ணல தியம். கொஞ்சமாவது நம்புடா ப்ளீஸ். கிளம்பு,
தேடிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் இருக்கேனே, எனக்கு பக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. கொஞ்ச நேரம் எனக்கு ஒன்று பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது. கொஞ்ச நேரம் இருந்துக்கவா? அவன் என்னோட நெக்கை ஹோல்ட் பண்ணி அவன்கிட்ட இழுத்து அவனை சாஃப்டாக ஹக் பண்ணான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஐ லவ் யூ. என்ன நம்புறியா? எனக்கு இதெல்லாம் கேட்க வேணும். சாரி, நான் அப்பா பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். தப்புதான், சாரி. உங்கள் அப்பா இப்படி ஏதாவது பண்ண சொன்னா இந்த மாதிரி லூசுத்தனமான பண்ணிகிட்ருக்காதா? புல்லட் வேறு எங்கேயாவது பட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பா? உயிரை கொடுத்துலாம் நடிக்கணும்னு என்னடி இருக்கு? எனக்குன்னு கொள்ளாதா? ப்ளீஸ், நீ பேசுகிறது ரொம்ப ஒட்டிங்காக இருக்குது. நீ எனக்கு பண்ணதை விடையா? சரி, போ போ. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கவா? போ. அது ஓகே, நீ கண்ணு முன்னாடி வராது. எனக்கு ஒன்று பார்க்கவே வேணாம். ப்ளீஸ் போடி. பாய், ஐ மிஸ் யூ. போன்னு சொன்னேன். ஓகே. அவன் காரில் இருந்து இறங்கி அப்படியே வீட்டுக்கு நடந்து போனான். திரும்பி தேங்க பார்த்துட்டே இருந்தான். அவன் போனதும் தேங்க அவன் டேஸ்லாம் வெயிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படி கிளம்புனான். என்னாச்சு ஜிமன்? எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். ஒயினுக்கு ஓகேயா? அவனை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். டாக்டர்கிட்ட கேட்டியா? எதுவும் பேசினியா? பிரச்சனை எதுவும் இல்லை. ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ண சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அவள் பார்த்துப்பா. கொஞ்ச நேரம் எனக்கு உயிர் இல்லை தெரியுமா? அந்த புல்லட் உண்மையில பட்டிருக்குமோன்னு அப்படி இருந்துச்சு. என்னோடய ஃபீல் உன் ஃபேஸில் தெரிஞ்சு. மைண்ட் கொண்டு வந்ததும் ஒன்றும் மூச்சு கூட விட முடியல. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் பிளட்டை பார்த்ததும். ஓ, பிளட்டை பார்த்ததும். நீ பிளட்டை பார்த்ததே இல்லை. அது ஒன்றும் இல்லைடா. நீ எதுவும் நினச்சிக்காத. தேவம், உனக்கு வயன் அவ்வளோ பிடிச்சிருக்கல. அப்புறம் ஏண்டா வயனுக்கு ஒன்றுனா உன்னால் தாங்கவே முடியல. அப்புறம் ஏண்டா அவள் போலீஸ்கார மகன்றனாலையா? இது கூட அவங்க தேவம், எதுக்கு நீ எல்லாத்தையுமே அவள் கூட வந்து கனெக்ட் பண்ணுற? இது யதார்த்தமாக நடந்திருக்கலாம்ல? ஜிமன், ஏன் நீ அவ்வளோ நம்புற? தேவம், ஏன்னா அவளை உனக்கு பிடிச்சிருக்கு. அவன் மேலே தப்பே இருந்தாலும் இட்ஸ் ஓகே. உனக்கு பிடிச்சது உங்ககிட்ட தாண்டா இருக்கணும். என்ன சொல்கிறேன்? அவளை இங்கே கூட்டு வந்துடுவோமா? தேங்க எதுவுமே பேசாமல் யோசிச்சுட்டே இருந்தோம். என்ன தேவம், ஓகேவா? இல்லைடா, வேணாம். எனக்கு அவள் வேணாம். அவளை பற்றி யோசிக்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. விடு, சரியாயிடும். நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். சாப்பிட்லாம். ஓகே. ஏடியாம். என்ன ஜிம், அகெயின் சொல்கிறேன், உனக்கு அவள் வேணும்னா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. அவள் எப்பயும் உன் கூட தான் இருப்பாள். ஐ திங்க் உனக்கு அவள் வேணும்டா. அது ஒன்று பார்க்கும்போது தெரியுது. அவள் கையை விட மாட்டேற. அவளுக்கு ஒன்றுனா அப்படி துடிக்கிறேன். எதுக்குடா? அவள் பொய்யாவே இருக்கட்டும்டா. அவள் எல்லாம் பிளான் பண்ணுறா, ட்ராமா பண்ணுறா, அதெல்லாம் இருக்கட்டுமே. அவளை உன் கூட வச்சுக்கிறியா? ஜிமன், வேணாம். அவளால் எனக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஓகே தான். ஆனால் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா? என்ன பேசுகிறேன்? அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன். வேணாண்டா, எனக்கு வேணாம். உனக்காகன்னு இல்லை, எனக்கும் அப்போ வேணாம். இதெல்லாம் கொஞ்ச நாள் தெளிஞ்சிடும். பட் அவளை நான் கூட வச்சுட்டேன்னா அது லைஃப் ஃபுல்லாக எப்போ அவளால் ப்ராப்ளம் வரும்னு பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். வேணாம். ஓகே, நீ ஓகேவா? அவளை தேடல, அவளை யோசிக்கலன்னு சொல்கிற. அவளை பார்த்ததும் உன் உலகம் மொத்தமும் அவள் தான்ற மாதிரி பண்ணுற. அந்த காயம் அது அவளுக்கு படுறதுக்கு பதிலாக உனக்கு பட்டிருந்தா கூட நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டான். அவளுக்கும் போது அப்படி கஷ்டப்படுற, அப்படி அழுற. உன் கண்ணில் இருந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்கு. உன் கையெல்லாம் நடுங்குதுடா. இதுக்கு மேலே அவள் வேணான்னு சொல்ல போறியா?
ஜிமன், அது நான் அவன் மேலே வச்ச பாசம், அது உண்மைடா. அதான் அவள் கொண்டுண்டதும் என்னால் ஏற்றுக்க முடியல. அதுக்காகலாம் அவளை என்னால் லைஃப்பில் வச்சுக்க முடியாது. நீ இதை எப்படிலாம் யோசிக்காத. எனக்கு அவள் வேணாம். நீ கூட நீ இரு, போதும். ஜியான், போதும் ஜிமன். நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், சாப்பிட்லாம். ஓகே.